நெல்லை மாவட்டம் காவல் கிணறு ரயில்வே கிராசிங்கில் சிக்னல் கிடைக்காமல் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு செல்லும் அதிவிரைவு ரயில் நின்றது. இதனால் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் கேட் கீப்பர் டார்ச் அடித்ததால் ரயில் மெதுவாக கடந்து சென்றது. பின்னர் வாகனங்கள் ரயில்வே கேட்டை கடந்து சென்றன. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்ற மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தென்காசிக்கு வந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை மாவட்ட ஆட்சியர் வரவேற்றார். கோவிந்தபேரி கிராமத்தில் உள்ள ஜோஹோ கம்பெனியின் நிறுவனர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்புவின் பண்ணை இல்லத்தில் தங்க உள்ள அவர் வாசுதேவநல்லூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடக்கவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்மின் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் பெருமாள் பிள்ளையை பணியிட மாற்றம் செய்த அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாத யாத்திரை சென்ற நிலையில் சென்னையிலிருந்து நாகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பெருமாள் பிள்ளை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.